காஸ்ட்லி சார். அவரோட கண்டுபிடிப்புல என்ன ஸ்பெஷல்னா 1 லிட்டர் பெட்ரோல் போதும். முதல்ல பெட்ரோல்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கா கன்வெர்ட் ஆகி சார்ஜும் ஆயிடும் சார். இதுக்கு தனியா எதுவும் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். மோஸ்ட் வேல்யூபிள் சார். கங்க்ராட்ஸ் மிஸ்டர் சிவராமன். தேங்க்யூ சார். சாதாரண கார் மெக்கானிக்கா இருந்து சயின்டிஸ்டா உருவெடுத்திருக்கீங்க. இதுல இருந்தே உங்களோட எஃபர்ட் தெரியுது. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சார், நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். என்ன மாதிரியே நடுத்தர மக்கள் பயப்படாம சந்தோஷமா கார் வாங்கி உபயோகப்படுத்தணும். அவங்க அதை யூஸ் பண்ணணும். அதுக்காக இந்த காரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். குட் மிஸ்டர் சிவராமன். அதுக்கு தானே நாங்க இருக்கோம். இந்த கண்டுபிடிப்புக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க. ஒரே பேமெண்டா கொடுத்துறேன். பேட்டன்ட் ரைட்ஸ் மட்டும் எங்க கம்பெனிக்கு எழுதி கொடுத்துருங்க. இல்ல சார், பேட்டன் ரைட்ஸை மொத்தமா யாருக்கும் கொடுக்கிற ஐடியா இல்ல. ஆனா நம்ம சேர்ந்து பண்ணலாம். நான் இந்த ஊர்ல இந்த இன்ஜினுடைய பேட்டன் ரைட்ஸை என் ஒய்ஃப் பேர்ல தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்லை. அவங்க ஆசைப்பட்டபடி நான் சொந்த வீடு கூட கட்டி கொடுக்க முடியல. இனிமேல் தான் சார் எங்க வாழ்க்கையே மாறப்போகுது. என்ன மிஸ்டர் சிவராமன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு இன்ஜினுக்காக ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டா போதுமா? அந்த ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த காரை உருவாக்கி சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? அங்க ப்ராப்ளமே அந்த சாதாரண மக்கள் தான். சும்மா காமெடி பண்ணாதீங்க சிவராமன்.